புதுச்சேரியில் கூட்டணியில் இருந்தும் பிரதமரின் நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணித்த முதலமைச்சர் ரங்கசாமியை கண்டித்த சூடு சோதனை இல்லாத பாஜக கூட்டணியிலிருந்து வெளிவர தயாரா என விமர்சனம் செய்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி ஒரு கொள்கை இல்லாத கூட்டணி என தெரிவித்தார். புதுச்சேரியில் உள்ள தனது இல்லத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, டெல்லியில் மோடி தலைமையில் நடைபெற்ற நிதி ஆயோக் கூட்டத்தில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொள்ளவில்லை. தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்தும் கடந்த 4 ஆண்டுகளாகவே அவர் கலந்து கொள்ளாமல் கூட்டத்தை தொடர்ந்து புறக்கணித்து வருகிறார். மாநில அந்தஸ்து தான் உயிர் மூச்சு என பேசி வரும் முதலமைச்சர் ரங்கசாமி அதற்கான எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டினார். மேலும் புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சி இருந்தும் முதலமைச்சரால் மாநில அந்தஸ்தை பெற முடியவில்லை என்றும் 2026 தேர்தலுக்குள் மாநில அந்தஸ்து கிடைக்காது என சபாநாயகர் செல்வம் கூறியுள்ளார். பாஜகவுக்கு உண்மையில் சூடு சோதனை இருந்தால் மோடியை நேசித்தால் நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணித்த முதலமைச்சரை கண்டித்த கூட்டணியிலிருந்து வெளியே வருவார்களா என கேள்வி எழுப்பிய நாராயணசாமி, ரங்கசாமி பதவி சுகத்தை அனுபவித்துக் கொண்டும் பாஜகவினர் சட்டமன்ற உறுப்பினர் பதவிக்காக மக்களை வஞ்சித்து வருகிறார்கள். என்ஆர் காங்கிரஸ் பாஜகவினர் கபட நாடகம் ஆடுகின்றனர். இது ஒரு கதம்பு கூட்டணி, கொள்கையில்லா கூட்டணி என விமர்சித்தார். மேலும் 2026 புதுவையில் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் மாநில அந்தஸ்தை போராடி பெறுவோம், அதுதான் எங்கள் இலக்கு என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கூறினார். மத்திய பணியாளர் தேர்வாணையத்தின் யூபிஎஸ் முதல்நிலை தேர்வு புதுச்சேரியில் 7 மையங்களில் இன்று தொடங்கியது. இந்திய குடிமையியல் பணிகள் முதல்நிலை தேர்வு இன்று தொடங்கியது. தேர்வு முதலியார்பேட்டை அன்னை சிவகாமி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி, புதுச்சேரி திருவள்ளுவர் அரசு மேல்நிலைப் பள்ளி, முத்தியால்பேட்டை பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரி, லாஸ்பேட்டை மகளிர் பொறியியல் கல்லூரி, வள்ளலார் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி, காஞ்சி மாமுனிவர் முதுகலை படிப்பு மற்றும் ஆராய்ச்சி மையம், விவேகானந்தா மேல்நிலைப் பள்ளி ஆகிய 7 மையங்களில் நடைபெற்ற புதுச்சேரியில் தேர்வை 2254 பேர் விண்ணப்பித்திருந்த நிலையில் 1412 பேர் தேர்வு எழுதினர். புதுச்சேரி காந்தி வீதியில் உள்ள பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரியில் நடைபெற்ற இந்த தேர்வில் தேர்வர்கள் கடும் சோதனைக்கு பின்னரே தேர்வு எழுத அனுமதிக்கப்பட்டனர். அது மட்டுமின்றி கார்டு மற்றும் அதில் குறிப்பிட்டுள்ள எண் உள்ள புகைப்பட அடையாள அட்டை தேர்வு எழுதுபவர்கள் பைக்குகள், மொபைல், டிஜிட்டல் கடிகாரம், ஸ்மார்ட் கடிகாரம், ப்ளூடூத் ஐடி சாதனங்கள் மற்றும் மின்னணு சாதனங்கள், தகவல் தொடர்பு சாதனங்கள் எடுத்து வர அனுமதிக்கப்படவில்லை. தேர்வர்கள் தங்களுடைய மின்னணு அனுமதி அட்டை, பேனா, பென்சில், அடையாள சான்று, சுய புகைப்படங்களின் நகல்கள் மட்டுமே எடுத்து வர அனுமதிக்கப்பட்டனர். தேர்வர்களின் வசதிக்காக புதுச்சேரி புதிய பேருந்து நிலையத்திலிருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டது. தேர்வு முடிந்த பின் சிறப்பு பேருந்து ஏற்பாடு செய்யப்பட்டது. திருக்கனூரில் நடைபெற்ற புதுச்சேரி மாநில காங்கிரஸ் மேற்கு மாவட்ட தொகுதி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் லோக்சபா தேர்தலில் அதிக ஓட்டுகளை வாங்கியதால் கட்சியினர் அலட்சியமாக இருக்கக்கூடாது என முன்னாள் முதல்வர் நாராயணசாமி வலியுறுத்தி பேசினார். புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சியின் மேற்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட 5 தொகுதி நிர்வாகிகளுக்கான ஆலோசனை கூட்டம் திருக்கனூரில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட தலைவர் பழனிராஜா தலைமை தாங்கினார். மாநில செயலாளர் தனுசு வரவேற்றார். மாநில தலைவர் வைத்திலிங்கம் எம்பி, முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, முன்னாள் அமைச்சர்கள் கந்தசாமி, பெத்த பெருமாள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஆனந்தராமன், முதுநிலை துணைத் தலைவர் தேவதாஸ், மாநில செயலாளர்கள் முத்துரங்கம், சுரேஷ் செந்தில், வட்டார தலைவர் பரமசிவம் உட்பட பலர் பங்கேற்ற இக்கூட்டத்தில் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி பேசுகையால், புதுச்சேரி, தமிழ்நாடு உட்பட 5 மாநிலங்களில் அடுத்த ஆண்டு சட்டசபை தேர்தல் நடக்க இருக்கிறது. இதில் தென் மாநிலங்களில் ஒரு மாநிலத்தையாவது பிடிக்க வேண்டும் என பாரதிய ஜனதா கட்சி புதுச்சேரியை குறிவைக்கும். லோக்சபா தேர்தலில் அதிக ஓட்டுகளை வாங்கியதால் கட்சியினர் அலட்சியமாக இருக்கக்கூடாது. சட்டசபை தேர்தலில் ஒவ்வொரு ஓட்டும் முக்கியமானது. என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சியின் ஊழல் பட்டியலை கிராமமாக கொண்டு சென்று மக்களிடம் தெரிவிக்க வேண்டியது கட்சியினர் பொறுப்பு. புதுச்சேரியில் பெரும்பான்மை சமூகமான வன்னியர்களுக்கு பதவி கொடுத்து அழகு பார்த்து காங்கிரஸ் கட்சிதான். நான் பல வன்னியர்களை அடையாளம் படுத்தினேன். என்னை வன்னியர் எதிரி என்கின்றனர். இன்று ஒரே குடும்பத்தை சேர்ந்த 2 வன்னியர்கள் ஆட்சி நடத்தி வருகின்றனர். இவர்களால் வன்னியர் சமூகத்திற்கு என்ன பயன்? இந்த ஆட்சியை தூக்கி எறிந்து அனைவருக்கும் பரவலாக அதிகாரம் கிடைக்க வேண்டும் என கூறியுள்ளார். முதல்வர் அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற கோரி நகராட்சி கொம்யூன் ஊழியர்கள் தொடர் போராட்டத்தை அறிவித்துள்ளனர்.
புதுச்சேரி மாநிலம் நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்களின் கூட்டு போராட்ட குழு ஆலோசகர் ஆனந்த கணபதி என்ற செய்தியாளர்களிடம் கூறும் பொழுது, புதுச்சேரி மாநில உள்ளாட்சி அமைப்புகளான நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்களுக்கு 7வது ஊதிய குழு பரிந்துரைப்படி 1/1/2016 முதல் 2/10/2018 வரையிலான 33 மாத நிலுவைத் தொகையை வழங்கிடக் கோரி கடந்த 2021 முதல் பல கட்ட போராட்டங்கள், பல கட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தி இறுதியாக கடந்த 13/8/2024 அன்று சட்டமன்றம் முன் நடத்திய காத்திருப்பு போராட்டத்தின் பொழுது இரவு 8:20 மணிக்கு உள்ளாட்சித்துறை இயக்குனர், துணை இயக்குனர் ஆகியோர் போராட்ட இடத்திற்கு வந்த 7வது ஊதிய குழு பரிந்துரைகளை கடந்த 1/1/2016 முதல் நடைமுறைப்படுத்தப்படவும், அரசை நேரடியாக ஓய்வு பெற்றவர்களுக்கு பென்ஷன் வழங்கவும், பணியின் போது இறந்த ஊழியர்களின் வாரிசுதாரர்கள் அனைவருக்கும் கருணை அடிப்படையில் வேலை வழங்கவும் முதல்வர் ஏற்றுக்கொண்டதாகவும், அதற்கான கோப்புகளை உடனே தயார் செய்து அனுப்பி வைக்க கூறி இருப்பதாகவும் உறுதியளித்தனர். இதனை ஏற்று இரவு போராட்டத்தை வாபஸ் பெற்றோம். நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்துக்கு வரக்கூடிய வருவாயான வீட்டு வரி, வணிக உரிமம், கேபிள் டிவி வரி, ஆப்டிகல் ஃபைபர் கேபிள் வரி, குப்பை வரி, குடிநீர் வரி, நுழைவு கட்டணம் போன்ற வரிகளை தள்ளுபடி செய்தோம். பல ஆண்டுகளாக வரி ஏற்றம் செய்யாமல் ஏற்பட்டுள்ள சூழ்நிலையில் நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்திற்கு வரக்கூடிய நிதி பற்றாக்குறையால் ஊழியர்களுக்கு சம்பளம், பணி ஓய்வு பெற்றவர்களுக்கு பென்ஷனும் மாதம் தோறும் நிர்வாகத்தால் கொடுக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதனை கருத்தில் கொண்டு முதல்வர் மற்றும் நிதி செயலர், உள்ளாட்சி செயலர், உள்ளாட்சித்துறை இயக்குநர் மற்றும் புதுச்சேரி, காரைக்கால், மாகே மற்றும் ஏனாம் ஆணையர்கள் ஆகியோரிடம் பல கட்ட பேச்சுவார்த்தை நடத்தியும் எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படாததாலும், கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் கால தாமதம் செய்து வரும் நிர்வாகத்தின் போக்கை கண்டித்தும் முதல்வரின் வாக்குறுதியை நிறைவேற்ற வலியுறுத்தியும் தள்ளப்பட்டுள்ளோம். எனவே கடந்த 21ஆம் தேதி கூட்டு போராட்ட குழு சார்பில் முதல்வரின் வாக்குறுதிகளை நிறைவேற்ற வலியுறுத்தி தொடர் போராட்டங்களை நடத்துவது என முடிவெடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி வரும் ஜூன் 5ஆம் தேதி மாலை 4 மணிக்கு உள்ளாட்சித்துறை முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம், 12ஆம் தேதி மாலை 4 மணிக்கு தலைமை செயலகம் முன்பு தர்ணா போராட்டம், 19ஆம் தேதி மாலை 4 மணிக்கு உள்ளாட்சித்துறைக்கும் அல்வா கொடுக்கும் போராட்டம், 26ஆம் தேதி காலை 9 மணிக்கு கொம்யூன் பஞ்சாயத்து மற்றும் நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் தெருமுனை பிரச்சாரம், ஜூலை 7ஆம் தேதி காலை 9 மணிக்கு கம்பன் கலையரங்கத்தில் இருந்து பேரணியாக புறப்பட்டு சட்டசபை முற்றுகை போராட்டம் நடத்துவதென முடிவு செய்துள்ளோம். இதனை போராட்டத்திற்கு பிறகும் கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் வரும் ஆகஸ்ட் 15 மற்றும் 16 சுதந்திர தினத்தன்று உண்ணாவிரத போராட்டம் செய்வதென முடிவு செய்துள்ளோம் என்றார். பேட்டியின் பொழுது அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளன நிரந்தர செய்தி தொடர்பாளர் டாக்டர் கலைமாமணி நமச்சிவாயம் உடன் இருந்தார். முன்னாள் வன்னியர் சங்க தலைவர் காடுவெட்டி குழுவின் 7ஆம் ஆண்டு நினைவேந்தலையொட்டி அவரது திருவுருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. முன்னாள் வன்னியர் சங்கத்தின் மாநில தலைவர் காடுவெட்டி குருவின் 7ஆம் ஆண்டு நினைவேந்தலையொட்டி வன்னியர் சங்கம் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் தமிழகம் முழுவதும் அவரது திருவுருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இதன் ஒரு பகுதியாக கடலூர் வன்னியர் சங்க மேற்கு மாவட்ட செயலாளர் ராஜ் மற்றும் கடலூர் இளைஞரணி பொறுப்பாளர் சலீம் ஏற்பாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் வன்னியர் சங்கத்தை சேர்ந்த 50க்கும் மேற்பட்டோர் அவரது உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். மேலும் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகள் பல கலந்து கொண்டனர். புதுவை தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்ற உழைப்பாளர் நாள் விழா, கோடை கலை இலக்கிய விழாவில் அமைச்சர் லட்சுமி நாராயணன் பங்கேற்ற விருதுகள் வழங்கினார். புதுவை தமிழ்ச்சங்கத்தில் உழைப்பாளர் நாள் விழா, கோடை கலை இலக்கிய விழா நேற்று மாலை நடத்த சங்க தலைவர் முத்து தலைமை தாங்கினார். செயலாளர் சீனு மோகன்தாஸ் வரவேற்றார். பொருளாளர் அருள் செல்வம், துணைத் தலைவர் திருநாவுக்கரசு ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சிறப்பு விருந்தினராக பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் கலந்து கொண்டு விருது வழங்கினார். விருதுகளை முருகன், கோதண்டபாணி, மருத்துவர் கலைவேந்தன், வழக்கறிஞர் சோழராஜன், ஆசிரியை கலைவாணி ஆகியோர் பெற்றனர். எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு எல்லாமே இல்லாத நிலை வேண்டும் என்ற தலைப்பில் ராமச்சந்திரன் தலைமையில் உரையரங்கம் நடைபெற்றது. நாட்டிய அரங்கமும் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் இறுதியாக ஆட்சிக்குழு உறுப்பினர் ராசா நன்றி கூறினார். முருகம்பாக்கம் பகுதியில் உள்ள முத்துமாரியம்மன் ஆலய திருப்பணிக்கு காங்கிரஸ் மாநில செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி நன்கொடை வழங்கினர். புதுச்சேரி முதலியார்பேட்டை கொம்யூன் முருங்கம்பாக்கம் நாடார் தெருவில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு முத்துமாரியம்மன் ஆலயத்தில் திருப்பணிகள் நடைபெற்று வருகிறது.
இவ்வாலயத்தின் கும்பாபிஷேக விழா எதிர்வரும் ஜூன் மாதம் 8ஆம் தேதி நடைபெற உள்ளது. இந்நிலையில் அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதி காங்கிரஸ் மாநில செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி ஆலய திருப்பணிக்கான நிதி உதவியினை ஆலய திருப்பணி குழுவினரிடம் வழங்கினார்கள். மேலும் இந்நிகழ்ச்சியில் நாராயணசாமி, கௌதம் சுவாமிநாதன், ராஜாராம், அருள் அரசன், வேலு, பாரதி, அன்பு உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மற்றும் ஆலய திருப்பணி குழு தலைவர் வாழுமுனி, நிர்வாக அதிகாரி அமுதன், பஞ்சாயத்து தலைவர் ராமலிங்கம், திருப்பணி குழுவினர் பாண்டுரங்கன், தேவராஜன், ராம்மூர்த்தி, மாரியப்பன், சந்திரசேகரன், பாரத் யுவராஜன், ஜெயங்காதன் உள்ளிட்ட நிர்வாகிகள், பொதுமக்கள் பலர் உடனிருந்தனர். முதலியார்பேட்டை கட்சி தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் புதுச்சேரி மாநில கூட்டத்தில் புதுச்சேரி மாநில அந்தஸ்து குறித்து பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. தேசிய செயலாளர் டாக்டர் நாராயண தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில துணை செயலாளர் சேது செல்வம் தலைமை தாங்கினார். மாநில செயலாளர் சலீம் மாநில அரசியல் நிலை குறித்து பேசினார். முன்னாள் அமைச்சர் விஸ்வநாதன், தேசிய குழு உறுப்பினர் தினேஷ் பொன்னையா, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நாரா கலைநாதன், மாநில பொருளாளர் சுப்பையா, மாநில நிர்வாக குழு உறுப்பினர்கள் அந்தோணி ரவி, மாநில குழு உறுப்பினர்கள் ராமூர்த்தி, அபிஷேகம், கீதநாதன் உட்பட மாநிலங்கள் உறுப்பினர்கள் அனைவரும் பங்கேற்றனர். கூட்டத்தில் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து பிரச்சனைகள் முதலமைச்சர் ஒன்றிய பாஜக அரசுக்கு எதிராக போராட்டம் முன் வர வேண்டும். புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து என்ற மக்களிடம் நீண்ட நாள் கோரிக்கையை அனைத்து அரசியல் கட்சிகளும் பல்வேறு காலகட்டத்தில் மாநில போராடி வந்துள்ளது. தனக்கு நிர்வாக ரீதியாக நெருக்கடிகள் ஏற்பட்ட போதெல்லாம் மாநில அந்தஸ்து என்ற அந்தஸ்தை கையில் எடுத்துக் கொள்வது முதலமைச்சரின் வழக்கம். கடந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சுப்பராயன் புதுச்சேரி மாநில அந்தஸ்து குறித்து எழுப்பிய வினாவிற்கு மாநில அந்தஸ்து வழங்க சாத்தியமில்லை என ஒன்றிய பாஜக அரசு பதில் அளித்தது. மேலும் புதுச்சேரி சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் எதுவும் ஒன்றிய அரசுக்கு வரவில்லை என்றும் தெளிவுபடுத்தியுள்ளது. ஆனால் மாநில முதலமைச்சர் ரங்கசாமி கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் மாநில அந்தஸ்து குறித்து தீர்மானம் நிறைவேற்றிய பொழுது ஒன்றிய அரசை வலியுறுத்த தில்லிக்கும் அனைத்து அரசியல் கட்சிகள், சமூக அமைப்புகள் பிரதிநிதிகளை அழைத்து சென்று வலியுறுத்துவோம் என்று கூறினர். ஆனால் அது அறிவிப்புடன் நின்றது. முதலமைச்சருக்கு தில்லி என்று மாநில அந்தஸ்து குறித்து வலியுறுத்தவில்லை. ஆனால் இப்போது திடீரென மாநில அந்தஸ்து குறித்து முதலமைச்சர் பேசுவது வேடிக்கையாக உள்ளது. மாநில அந்தஸ்து வழங்க இயலாது என்று அறிவித்த பாஜகவுடன் கூட்டணி அமைத்துக் கொண்டு ஒன்றிய அரசு மாநில அந்தஸ்து வழங்கும் என்று கூறுவது மக்களை ஏமாற்றுவது. மாநில அந்தஸ்து பிரச்சனையால் முதலமைச்சருக்கு அக்கறை இருந்தால் முதலில் மாநில அந்தஸ்து வழங்க மறுக்கும் பாஜக கூட்டணியில் இருந்த வெளிவந்து ஒன்றிய அரசுக்கு எதிராக போராட முன்வர வேண்டும் என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. திருவருட் பிரகாச வெள்ளலாரின் 159ஆம் ஆண்டு அணைய அடுப்பு மூட்டி தர்மசாலை துவக்கிய நாள் விழா முதலியார்பேட்டை சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கத்தில் நடைபெற்றது. திருவருட் பிரகாச வெள்ளலாரின் 159ஆம் ஆண்டு அணைய அடுப்பு மூட்டி தர்மசாலை துவங்கிய நாள் விழாவை முன்னிட்டு கடந்த 18ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை வள்ளலார் அருளிய திருவருட்பா மற்றும் உரைநடை விண்ணப்பங்களை முழுவதும் உணர்ந்ததோடு முதலியார்பேட்டை சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கத்தில் நடைபெற்றது. இன்று காலை திரு அகமல் உணர்ந்து ஓதுதல் நடைபெற்றது. தொடர்ந்து சத்திய ஞான கொடி ஏற்பட்டது. மேலும் வீணைகள், அல்வா இசை நிகழ்ச்சி மற்றும் திருவருட்பா பாட்டு கச்சேரியும் நடைபெற்றது. விழாவில் வழக்கறிஞர் ராமூர்த்தி, நிர்வாக குழுவை சேர்ந்த கோபி என்று கோபாலகிருஷ்ணன், சஜிதா கோபாலகிருஷ்ணன், இசை மாமணி மணிமாறன் மற்றும் ஜெயக்குமார், பேராசிரியர் குழந்தை வேலனார் மற்றும் கணேசன், கோதண்டபாணி, கஜபதி, சீதாலட்சுமி, வெற்றி செல்வம் உள்ளிட்ட பல கலந்து கொண்டனர். தொடர்ந்து அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் கடந்த 4 ஆண்டு காலமாக நடைபெற்று வரும் ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள் மற்றும் வளர்ச்சி குறித்த ஒரே மேடைகள் விவாதிக்கும் முதலமைச்சர் ரங்கசாமி தயாரா என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி சவால் விடுத்துள்ளார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதிகள் அனைத்து வீடுகளுக்கும் தரமான குடிநீர் வழங்க வேண்டும், பொது மற்றும் தனியார் கழிவறையை மேம்படுத்த வேண்டும் உள்ளிட்ட 26 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி காங்கிரஸ் கட்சி சார்பில் முத்தியால்பேட்டை மார்க்கெட்டில் இருந்து புறப்பட்ட பேரணி தொகுதி முழுவதும் நடைபெற்றது. இதில் புதுச்சேரி மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி, முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி மற்றும் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள், பொதுமக்கள் என பல கலந்து கொண்டனர். முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி,
முதலமைச்சர் ரங்கசாமி தற்போது நடைபெற்று வரும் ஆட்சியில் அனைத்து நலத்திட்டங்கள் மற்றும் அடிப்படை வசதிகள் நிறைவேற்றப்பட்டு வருவதாகவும் நாராயணசாமி தேவையற்ற விமர்சனங்களை கூறி வருவதாக தெரிவித்திருந்தார். ஆனால் புதுச்சேரியில் கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட மக்கள் திட்டங்கள் குறித்து விவாதிக்க தாம் தயாராக உள்ளதாகவும் அதேபோல் கடந்த 4 ஆண்டுகளாக நடைபெறும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சியில் அளித்த வாக்குறுதிகளில் என்னென்ன திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன என்பதை நேருக்கு நேராக ஒரே மேடையில் விவாதிக்க தயாரா என்று முதலமைச்சர் ரங்கசாமி எங்கே அழைக்கிறாரோ அங்கேயே தாம் விவாதிக்க தயாராக உள்ளதாக நாராயணசாமி சவால் விடுத்துள்ளார். புதுச்சேரி அரசின் சமூக நலத்துறை சார்பில் கடற்கரை காந்தி திடலில் போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு பட்டிமன்றம் நடைபெற்றது. புதுச்சேரி அரசின் சமூக நலத்துறை சார்பில் போதைப் பொருள் பயன்பாடு, போதையால் ஏற்படும் உடல் மனம் சிதைவு பிரச்சனைகள், போதை பழக்கத்திலிருந்து விடுபடுவது குறித்த விழிப்புணர்வு பேரணி கடந்த 9ஆம் தேதி கம்பன் கலை அரங்கில் துவங்கி கடற்கரை சாலை வரை நடைபெற்றது. தொடர்ந்து திருநங்கைகள், அதிர்வுகள் கலைக்குழுவினர் கடந்த 20ஆம் தேதி முதல் நேற்று வரை நகரம் மற்றும் கிராம பகுதிகளில் தப்பாட்டம், வீதி நாடகம், விழிப்புணர்வு பாடல்கள், கலை நிகழ்ச்சிகள் மூலம் அதிக மக்கள் கூடும் இடங்களில் போதை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இதன் நிறைவு விழா கடற்கரை சாலையில் நடைபெற்றது. இதில் சபாநாயகர் செல்வம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், சமூக நலத்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார், சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம், வெங்கடேசன் கலந்து கொண்டு கட்டுரை ஓவிய போட்டிகளில் வெற்றி பெற்ற செவிலிய கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கினார். துறை செயலர் சுந்தரேசன் வரவேற்றார். தொடர்ந்து போதைப் பொருள் ஒழிப்பு தலைப்பில் நட்சத்திர பேச்சாளர் டாக்டர் பிரவீன் சுல்தானா தலைமையில் பட்டிமன்றம் நடைபெற்றது. இதனை கடற்கரைக்கு வந்த பொதுமக்கள் பார்த்து ரசித்தனர். இதற்கான ஏற்பாடுகளை அதிகாரி கருணாநிதி மற்றும் அலுவலர்கள் செய்திருந்தனர். சனி மகா பிரதோஷத்தை முன்னிட்டு கன்னியகோவில் மன்னாதீஸ்வரர் ஆலயத்தில் நந்திய பெருமானுக்கு நடைபெற்ற சிறப்பு அபிஷேக ஆராதனையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கரோனா தொற்று காலத்தில் முதலமைச்சர் ரங்கசாமிக்கு கரோனா தொற்று ஏற்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த பொழுது அவர் பூர்ண குணமடைய வேண்டி மணவெளி தொகுதி என்ஆர் காங்கிரஸ் தலைவரும் KKD டிராவல்ஸ் உரிமையாளருமான குமரேசன் என்கிற குமாரவேலு குடும்பத்தினர் கன்னியகோவில் மன்னாதீஸ்வரர் ஆலயத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி பூர்ண நலம் பெற வேண்டி பிரார்த்தனை மேற்கொண்டார். முதலமைச்சர் ரங்கசாமி பூர்ண குணமடைந்த நிலையில் மாதந்தோறும் வருகின்ற பிரதோஷ காலங்களில் நந்தியம் பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனைகள் செய்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கி வருகின்றனர். அந்த வகையில் வைகாசி மாத சனி மகா பிரதோஷத்தை முன்னிட்டு KKD டிராவல்ஸ் உரிமையாளர் குமரேசன் குடும்பத்தினர் ஏற்பாட்டில் நந்தியம் பெருமானுக்கு பால், தயிர், பல வகை பழங்கள், பல்வேறு வாசனை திரவியங்கள், மஞ்சள், விபூதி, சந்தனம், பன்னீர் இவைகளால் அபிஷேகம் செய்தார். சிறப்பு அலங்காரத்துடன் நந்தியம் பெருமானுக்கு மன்னாதீஸ்வரருக்கும் மகா தீபாரதனை காண்பித்து பொதுமக்களுக்கு புனித நீர் தெளிக்கப்பட்டு உற்சவர் மன்னாதீஸ்வரர் ஆலயத்தின் உட்பிரகாரத்தில் வலம் வந்து தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பக்தர்கள் அனைவருக்கும் மணவெளி தொகுதி என்ஆர் காங்கிரஸ் தலைவர் குமரேசன் குடும்பத்தினர் சார்பில் பிரதோஷ வழிபாட்டில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் மற்றும் மாங்கனிகள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் ஆலய நிர்வாக அதிகாரி மாறன், ஆலய அர்ச்சகர்கள் மற்றும் அருண், ஆறுமுகம், சிவலிங்கம், ராஜா, ரவி, ராமதாஸ், சங்கர் உட்பட பல கலந்து கொண்டனர். நலவாடம் மனோன்மணியன் ஆலய திருப்பணிக்காக சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் தனது சொந்த நிதியிலிருந்து ரூபாய் 5 லட்சத்தை மீனவ கிராம குழுவினரிடம் வழங்கினார். வடவேலி தொகுதிக்குட்பட்ட தவளக்குப்பம் அடுத்த நல்லவாடத்திற்கு மீனவ கிராமத்தில் மிகவும் பழமை வாய்ந்த மனோன்மணி அம்மன் ஆலய கும்பாபிஷேகம் செய்வதற்கான திருப்பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதனிடையே மணவெளி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சபாநாயகருமான ஏம்பலம் செல்வம் தனது சொந்த நிதியிலிருந்து ரூபாய் 5 லட்சத்தை முன்னாள் அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் முன்னிலையால் நல்லவாடத்திற்கு மீனவ கிராம குழு சபையினரிடம் வழங்கினார். இந்நிகழ்ச்சிகள் கிராம குழு சபை தலைவர் ராஜாமணி மற்றும் கிராம நிர்வாகிகள், கிராம பஞ்சாயத்துதார் மற்றும் பொதுமக்கள் பலர் உடனிருந்தனர். புதுச்சேரியைச் சேர்ந்த நோயாளிகளுக்கு மருத்துவ பதிவுத்துறைகள் தனி கவுண்டர் ஜிப்மர் நிறுவியுள்ளது. புதுச்சேரி ஜிப்மர் இயக்குநர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறியிருப்பதாவது: புதுச்சேரியைச் சேர்ந்த நோயாளிகளுக்காக ஜிப்மர் தனது மருத்துவ பதிவு துறைகள் தனி கவுண்டர் நிறுவியுள்ளது. இந்த தனித்துவமான சேவை அக்டோபர் 24 முதல் செயல்பட்டு வருகிறது. புதுச்சேரி மாநிலத்திலிருந்து வரும் நோயாளிகள் இந்த சேவையை பெற தங்கள் ஆதார் அட்டையை கொண்டு வருமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். இந்த வசதி ஸ்கிரீனிங்,
ஓபிடியில் 2 மற்றும் 3 எண்கள் கொண்ட கவுண்டரில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஆதார் அட்டையை சமர்ப்பித்து புதுச்சேரி மாநிலத்தைச் சேர்ந்த நோயாளிகள் எளிதாக மருத்துவ ஆலோசனைக்கான பதிவேட்டை பெற்றுக் கொள்ளலாம். இவ்வாறு அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி தேவர் பேரவையின் 42ஆம் ஆண்டு கலைத்திறன் மற்றும் விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது. புதுச்சேரி தேவர் பேரவையின் 42ஆம் ஆண்டு கலை போட்டிகள் மற்றும் விளையாட்டுப் போட்டிகள் ஆந்திர மகா சபாயில் இன்று நடைபெற்றது. இதில் மாறுவேட போட்டி, பாட்டு போட்டி, திருக்குறள் ஒப்புவித்தல், பரதநாட்டியம், காவிய நடனம், பேச்சு போட்டி, யோகா ஆசனங்கள், தனித்திறன்கள், ஓவியம், இசை, நாற்காலி, இசை கூட்டம், கலைத்திறன் ஆகியவை இடம்பெற்றிருந்தன. மேலும் 2023-24 ஆண்டிற்கான கல்வி விருதுகள் வழங்கப்பட்டது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு தங்களது திறமையை வெளிப்படுத்தினர். மக்களின் கோரிக்கையை ஏற்று வாடகைப்பேட்டையில் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி முன்னிலையால் புதிய மின்கம்பம் அமைக்கப்பட்டது. புதுச்சேரி பிளம் தொகுதி வாடகைப்பேட்டை பாரதிதாசன் வீதியில் உள்ள பழுதடைந்த மின்கம்பத்தை மாற்ற அப்பகுதி மக்கள் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடியிடம் கோரிக்கை விடுத்திருந்தனர். இதனைத் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் மின்துறை அதிகாரியை கடந்த 9ஆம் தேதி அப்பகுதி மக்களை மின் அலுவலகத்திற்கு நேரில் அழைத்து சென்று உதவி பொறியாளர் முத்தானந்த் உள்ளிட்ட உயர் அதிகாரிகளை சந்தித்து பழுதடைந்த கம்பத்தை மாற்றி விரைந்து நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தினர். இந்நிலையில் மின்துறை இளைநிலை பொறியாளர் சுரேஷ், லைன்மேன் மற்றும் தொழிலாளர்கள் இணைந்த ஜேசிபி உதவியுடன் சட்டமன்ற உறுப்பினர் முன்னிலையால் புதிய கம்பன் அமைக்கப்பட்டது. அப்போது திமுக தொகுதி செயலாளர் சக்திவேல், கிளை செயலாளர் ராகேஷ், பிரபு மற்றும் அப்பகுதி பிரமுகர்கள் உடனிருந்தனர். பழுதடைந்த மின்கம்பத்தை அகற்றி புதிய கம்பம் நடுவதற்கு நடவடிக்கை எடுக்க சட்டமன்ற உறுப்பினருக்கு அப்பகுதி பொதுமக்கள் பஞ்சாயத்தார் நன்றியும் பாராட்டையும் தெரிவித்தனர். கடந்த கால காங்கிரஸ் ஆட்சியில் செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள் குறித்து நேருக்கு நேர் விவாதிக்க தயாரா என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமிக்கு அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் சவால் விடுத்துள்ளார். புதுச்சேரி அதிமுக சார்பில் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் உப்பிளத்தில் உள்ள தலைமை அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது. கூட்டத்தில் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் 50% இடங்களை தர வேண்டும், அரசு பள்ளியில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை பயின்ற மாணவர்களுக்கு 10% இட ஒதுக்கீடு வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அன்பழகன், முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையிலான 4 ஆண்டு ஆட்சியில் எந்த நலத்திட்டங்களும் செயல்படுத்தவில்லை என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் முதலமைச்சர் நேருக்கு நேர் விவாதிக்க சவால் விடுத்துள்ளார். முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமிக்கு எந்த பதவியும் இல்லாததால் முதலமைச்சருக்கு சவால் விடுத்துள்ளார். கடந்த கால காங்கிரஸ் ஆட்சி செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள் குறித்து என்னுடன் நேருக்கு நேர் விவாதிக்க நாராயணசாமி தயாரா என கேள்வி எழுப்பினார். இந்த தேதி, நேரம், இடம் என நாராயணசாமி தெரிவித்தால் அங்கு வர நான் தயார் என தெரிவித்துள்ளார். புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை காண பாண்டி ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் பாண்டி ஹெட்லைன்ஸ்.